1943 பிறந்த பல கருப்பையா இளம் வயதிலேயே இலக்கிய புலமையும் அரசியல் ஆர்வத்தையும் வளர்த்து கொண்டவர். பல கருப்பையா வாயில் வார்த்தையாகவும் கையில் புத்தகமாகவும் வைத்திருந்த ஒரே விஷயம் விவாதம். காமராஜரின் காங்கிரஸில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர். ஆனால் பல கருப்பையா ஒரே கட்சியில் நிரந்தரமாக இருந்ததில்லை. பல கருப்பையா ஒரு கட்சியில் நுழைவார். அந்த கட்சியின் கொள்கைகள் அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் உடனே அந்த கட்சியை எதிர்த்து பேசுவார். நான் ஏன் இவர்களுடன் இருக்கிறேன் என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டு அடுத்த கட்சியை தேடி பறந்து விடுவார். கட்சிகள் மாறினாலும் அவர் பேசுவதெல்லாம் ஒரே விஷயம்தான். அது என்னவென்றால் இன்றைய அரசியல் சரியில்லை. பல கருப்பையாவிடம் நீங்கள் ஒரு காலத்தில் இருந்த கட்சி எது என்று கேட்டால் அது ஒரு பெரிய லிஸ்ட் ஐயா. எல்லா கட்சியிலையும் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன், ஆனா ஒரே கட்சியில ரொம்ப நாள் இருக்க முடியலையப்பா என்று அவரே சிரித்து கொண்டு பதில் சொல்வார். 2010 ஜெயலலிதாவின் அதிமுகவில் இணைந்தவர். ஜெயலலிதா அம்மையார் இவரை இலக்கிய அணி தலைவராக ஆக்கினார். பொதுவாக கட்சியின் இலக்கிய அணி தலைவர் என்றால் கவிதை எழுதுவார், சிலப்பதிகாரம் பேசுவார். ஆனால் இவர் டிவி விவாதங்களில் உட்கார்ந்து அனைத்து கட்சிகளையும் வறுத்தெடுப்பதையே இலக்கியமாக மாற்றியவர். பல கருப்பையா அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். ஆனால் பல கருப்பையா சட்டமன்றத்தில் இருந்த போதும் கூட யாரையும் விட்டு வைக்கவில்லை. பல கருப்பையா அதிமுக அரசு மீதே ஆழமான விமர்சனங்களை வைத்தவர். ஒரு கட்டத்தில் அதிமுகவின் செயல்பாடுகள் பிடிக்காமல் இனிமேலும் இவருடன் இருந்தால் என் ஆன்மா என்னுடன் சண்டையிடும் என்று உணர்ந்து கட்சியிலிருந்து விலகினார். பின்னர் திமுகவை சாடி வந்த அதே பல கருப்பையா ஒரு நாள் திமுக மேடையிலும் ஏறியவர். பல கருப்பையா கட்சிகள் மாறும்போதெல்லாம் எதிர்கட்சியில் இருந்தபோது பேசிய குற்றச்சாட்டுகள் தானாகவே நிகழ்கால விமர்சனங்களாக மாறிவிடும். பல கருப்பையாவை ஒரு கட்சியில் சேர்ப்பதற்கு முன்பு பல கருப்பையா சார், எங்களை பத்தி முன்னாடி பேசின பேச்சையெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் டெலீட் பண்ணி வந்துருங்க சார் என்று கட்சிகள் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சினிமா என்றால் ஹீரன் வில்லன் காமெடி என்று இருப்பார்கள். ஆனால் பல கருப்பையா ஒரு புதிய பாத்திரத்தை உருவாக்கியவர். எல்லா கட்சி அரசியலையும் விமர்சிக்கும் நேர்மையான அரசியல்வாதியாக. தனுஷின் கொடி படத்தில் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக நடித்தவர். பல கருப்பையா வசனம் பேசும்போதெல்லாம் அரசியல் விவாதம் போல சீரியஸாகவே பேசியிருப்பார். அடுத்ததாக விஜயின் சர்க்கார் திரைப்படத்திலும் முக்கிய பாத்திரத்தில் நடித்திருப்பார். சர்க்கார் படம் ரிலீஸ் ஆன போது அதிமுகவினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போது பல கருப்பையா பேட்டி கொடுத்தார். அது என்னவென்றால், அந்த படத்துல என் வசனத்தையே ஒடுக்கிட்டாங்கப்பா, ஆனா படம் முழுக்க நிகழ்கால அரசியலைத்தான் பேசியிருப்பேன்ப்பா. இலவசங்கள் நாட்டை சீரழிக்குதுன்னு சொல்றோம். இத்திரைப்படத்தை அதிமுக அமைச்சர்களே பெரிய அளவில் வெற்றிக்கு கொண்டு செல்வார்கள் என்று பெரிய குண்டை தூக்கி போட்டவர். பல கருப்பையாவுக்கு சினிமாவில் டைலாக் எழுதுபவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்களாம். பல கருப்பையாவிடம் நீங்க பேசுவதே டைலாக் தான், பல கருப்பையா சார் நீங்க அப்படியே பேசுங்க, நாங்க அதை வசனமா எடுத்துக்கிறோம் என்று இயக்குநர்கள் சொல்வார்களாம். சமீபத்தில் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய போது பலரும் விஜயை தியாகம் செய்து வருகிறார் என்றும் புகழ்ந்தனர். அதற்கு பல கருப்பையா பதிலடி கொடுத்தார். விஜய் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வாராருன்னு சொல்றாங்க. மக்கள் சேவை செய்ய வர்றவர் அதையெல்லாம் பெருமையா சொல்லக்கூடாதுப்பா. விஜய் ஏற்கனவே புகழ் செல்வாக்க பார்த்துட்டு அடுத்து அதிகாரத்தையும் அனுபவிக்க வாராருன்னு வெளிப்படையா சொல்லலாமே என்று தனது வழக்கமான பாணியில் நச்சென்று பதிலளித்தார். பல கருப்பையா எந்த கட்சிக்கு ஆதரவாக பேசினாலும் முடிவில் இன்றைய அரசியல் தலைவர்கள் சுயநலவாதிகள், ஒழுக்கமான அரசியல் தேவை என்று முடிப்பார். பல கருப்பையாவின் வாழ்க்கை என்பது அரசியல் மேடைகளில் பேசத் தொடங்கி தொலைக்காட்சி விவாதங்களில் புகுந்து சினிமா டைலாக்குகளில் நுழைந்து முடிவில் மீண்டும் எல்லா மேடைகளிலும் விமர்சனம் செய்யும் ஒரு நேர்மையான கலகக்கார பயணமாகும். நன்றி.